ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்ம மீனா ரொம்பவே ஆக்ரோஷமாக இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இங்கே போலீஸ் கிட்ட வந்து, இங்கே பாருங்கள் மேடம், எதுக்காக எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லுவோம். இங்கே பாருமா, நீ பாட்டுக்கு வந்து வாயால் சொல்லிட்ட அப்படின்னா நாங்கள் உங்கள் குடும்பத்தை வெளியே விட்டுறணுமா என்ன? எல்லாரையுமே நாங்கள் விசாரணை பண்ணிட்டு தான் நாங்கள் யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்ஷனே எடுக்க முடியும். தேவையில்லாமல் சும்மா முந்திரி கொட்டை மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதம்மா, அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து நம்ம மீனாவை சொல்லவும், மீனாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே நம்ம கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை என்னத்தை இதெல்லாம் மயிலக்கா குடும்பத்தில் இருக்கவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம ஆமாம் மீனா, வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் மயிலை நான் சின்ன சொல்லாவது சொல்லி திட்டியிருப்பேனா? திட்டக்கூட செஞ்சது கிடையாது. ஆனால் வரதட்சணை கொடுமை பண்ணோம், அடித்தோம், துரத்தணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ போய் சொல்லி வச்சுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையேடி மீனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, நீங்கள் அழுகவே அழுகாதீங்க, நான் உங்கள் எல்லாரையுமே வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம ராஜி எல்லாருமே அரசியெல்லாம் அழுகுறாங்க. அரிசி, ராஜி அழுகாது ராஜி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம மீனா வந்து அந்த நகை விஷயத்த கண்டிப்பாக இங்கே போலீஸ்கிட்ட சொல்லிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாயால் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது கரெக்டான நேரத்தில் இங்கே கான்ஸ்டபிளுமே போயிட்டு இங்கே நம்ம மயிலுக்கிட்ட விசாரணை பண்ணுறாங்க. மயிலுக்குமே ரொம்பவே பதட்டமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. எங்கே நம்ம உண்மையெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கும் மாமாவுக்கும் விவாகரத்து நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போது அம்மா சொன்ன மாதிரியே நம்ம வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இங்கே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, சீக்கிரமாக நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மாமியார் குடும்பத்தில் உள்ளவங்க வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, அது வந்து மேடம், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்து நம்ம கான்ஸ்டபிளுக்கு கால் வருது. நீங்கள் மயில் வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே கான்ஸ்டபிளுமே மயில்கிட்ட, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஆகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க எல்லாருமே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. நம்ம பாக்கி இருந்துட்டு, மேடம், என் பொண்ணு பாருங்கள் ரொம்பவே நொந்து போயிருக்கா, பாவம், அவளுக்கு நாங்கள் 80 பவுன் நகை போட்டோம் மேடம், அது எல்லாத்தையுமே பாவி பசங்க என்ன பண்ணாங்களோ, ஒரு பொட்டு நகை கூட எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் ஆரம்பிக்கவும், உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், போதும் நிறுத்துங்க, நீங்கள் சொல்கிற பொய்க்கு அளவே இல்லையா? எதுக்காக இப்படி மனசாட்சியே இல்லாமல் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இப்படி பொய் பேசுகிறீங்க? நகை போட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டியிலே நகை 80 பவுன், அது எல்லாமே தங்கமா? இல்லைல்ல, கவரிங் தானே அப்படின்னு சொல்லுவோம். உடனேங்க நம்ம பாக்கியம் வேற மாதிரி நடிக்கிறாங்க. ஐயோ, என்னம்மா நீ கவரிங்னு சொல்கிற? என் பொண்ணுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு போட்டோம், இப்படியெல்லாம் பேசுகிறிய? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லையாம்மா? என் பொண்ணு சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக நாங்கள் கூலிக்கு போயிட்டு சம்பாதிச்சு ஒவ்வொரு ரூபாவாக சேர்த்து 80 பவுன் என் பொண்ணுக்கு போட்டோம். அந்த நகைலாம் பத்தாம தானே நீங்கள் எல்லாருமா வீட்டை விட்டு துரத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து சொல்லவும், எங்கள் மீனாவுக்கு அப்படியே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. வாயை பொழந்துக்கிறாங்க. என்ன இவங்க இம்புட்டெல்லாம் போய் பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறதுக்கு இவங்க கிட்ட தான் கற்றுக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போது நம்ம மீனா இருந்துட்டு, சரி போலீஸ்கிட்ட நம்ம தனியாக பேசி அவங்கக்கிட்ட புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ போலீஸுக்கிட்டுமே உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருமா, எனக்கெல்லாம் வேலை இருக்குது, உங்ககிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறது தான் வேலை எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேடம் ஒரே நிமிஷம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியத்துக்கு படப்படங்குது. எங்கே இந்த மீனா இந்த போலீஸுக்கு மண்டையில் ஏற்றிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சொல்லி புரிய வச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இப்போது மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இது அதாவது அந்த வீட்டோட மருமக தான் நான். இப்போ வரைக்குமே என் மாமனாராக இருக்கட்டும், என் மாமியாராக இருக்கட்டும், வரதட்சணை கொடுமையோ இல்லை, வீட்டில் சமைக்கலன்னு கூட எதுவுமே கேட்க மாட்டாங்க. என் மாமியார் எங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து, அதாவது இந்த மயிலக்காங்க குடும்பம் எல்லாருமா சேர்ந்து எங்கள் மாமியார் குடும்பத்து மேலே அபாண்டமாக பழி போடுறாங்க மேடம். இதை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 80 பவுன் போட்டாங்க, அதில்
8 பவுன் மட்டும் தான் தங்கம் மேடம். மற்றது எல்லாமே கவரிங். அது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்குமே தெரியாது. அது மட்டுமா படிப்பு விஷயம், வயசு விஷயம், குழந்தை விஷயம்னு சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்கமான விஷயத்தில் ஏமாத்திருக்காங்க. இப்போ வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டிருக்காங்களே, அதுவும் பொய் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா நீ வாயால் சொன்ன அப்படின்னா எந்த கேஸுமே எடுத்துக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவுக்கு அப்படி ஒன்றுமே புரியல. பயங்கர டென்ஷனாக இருக்குது. எப்படி இவங்க எல்லாரையுமே நம்ம வெளியே கொண்டு வரது? ராஜி, அரசின்னு எல்லாருமே ஸ்டேஷனில் ஒட்டுமொத்தமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே மீனா ரொம்பவே ஆக்ரோஷமாக மயில்கிட்ட வந்து, என்னக்கா இம்புட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? அத்தையை பற்றி உங்களுக்கே தெரியும்லக்கா, நீங்கள் இந்த விஷயத்தில் உண்மையாக பேசியிருந்தா கண்டிப்பாக அத்தை மனசும் மாமா மனசும் மாறத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருந்திருக்கும். ஏற்கனவே உங்கள் குடும்பத்து மேலே நிறையவே கோவம் இருக்குது. நீங்கள் எக்கச்சக்கமான பொய்யை சொல்லிட்டீங்க. இப்போது இதுவும் சேர்த்து ஒரு பொய்யா இருக்கணுமா என்ன? அத்தை மாமாவோட மனசை மாற்ற ட்ரை பண்ணிக்க மாட்டீங்களா நீங்கள்? அபாண்டமாக அவங்க மேலே பொய்யான கேஸை போட்டு வச்சுருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாவது சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கேட்கவும், உடனே நம்ம மயில் இருந்துட்டு, அது வந்து மீனா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்க இவங்க என்ன கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லலை, பண்ணலன்னு சொல்லலை. அவங்க ஊமை மாதிரி இருக்காங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, என்ன பண்ணால் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படின்றத மட்டும்தான் இங்கே நம்ம மயில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பழனியுமே வராங்க. பழனி ரொம்பவே ஆதங்கத்தோடு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதே சமயம் மீனா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. மீனா இங்கே வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சித்தப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மீனா இந்த மயிலுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்து குழந்தையும் இருக்குது மீனா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம மீனா வந்து நெஞ்சு மேலே கையை வச்சுக்கிறாங்க. வாய் அப்படியே பயங்கரமாக பொழந்துக்கிறாங்க. கண்ணெல்லாம் முட்டை முட்டையாக உருட்டி உருட்டி பார்க்குறாங்க. என்ன சித்தப்பா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா ஆமாம், இந்த மயிலோட குடும்பம் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சரியான ஃப்ராடு வேலை பார்க்குறாங்க. மயிலுக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க கூட கல்யாணம் நடந்திருக்கு. அவன் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ரொம்பவே வயசான ஆளு தான் நினைக்கிறேன். அவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு மயில் ஒரு 6 மாதம் தான் வாழ்ந்தாலாம். அதுக்கான ஃபோட்டோ எல்லா ப்ரூஃப்மே என்கிட்ட இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க வீட்டுக்கு போய், அதாவது மயில் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு மயிலோட வீட்டுக்கு போகலான்னு போனேன். அங்கே மயில் வீடு வந்து பூட்டிகிட்டு இருந்தது. பக்கம் அக்கம் உள்ளவங்க எல்லாருமே அப்போ தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள் ஃபோட்டோவை கூட பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காட்டினாங்க. அதான் நான் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை மட்டும் நம்ம போலீஸ்கிட்ட காட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்கள தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அவங்க நம்ம குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்றதை கண்டிப்பாக நம்ம நிரூபிச்சிடலாமேனா அப்படின்னு சொல்லுவோம். சித்தப்பா சூப்பர் சித்தப்பா, ஆனால் அத்தை மாமா எல்லாருமே காப்பாற்றிடலாம். ஆனால் மயிலக்கா பின்னாடி இவ்வளோ இம்புட்டு பெரிய விஷயம் இருக்கா, இதெல்லாம் கேட்கவே ஏதோ படத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது சித்தப்பா அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம இது பழனி இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு டைமே இல்லை. இப்போ உடனே போய் போலீஸ்கிட்ட இது எல்லாத்தையுமே காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே போலீஸ் வந்து மயிலை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லுமா, நீயும் எப்பத்துலேருந்து அதாவது அமைதியாகவே இருப்ப, எவ்வளோ நேரம் தான் ஊமை பாஷை பேசுவ, நீ வாயை திறந்து சொன்னால் தானே நாங்கள் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியும். நீ தானே பாதிக்கப்பட்ட பொண்ணு, உன் மாமியார் குடும்பத்தில் உள்ளவங்க உன்னை கொடுமை பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லுமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மயில் அழுததே, இங்கே பாருங்கள் கேஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் விட்டுருங்க, என் சரவணன் மாமா கூட என்னை ஒன்று சேர்த்து வச்சுருங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே போலீஸுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னம்மா நீ லூசா, நீ உன் குடும்பத்தில் உள்ளவங்க வரதட்சணை கொடுமை பண்ணாங்களா இல்லையான்றத தெளிவாக சொல்லுமா. பண்ணாக இல்லை ரெண்டு ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லலாம்ல, ரெண்டுமே சொல்ல மாட்டேங்கிற. சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு மட்டும் சொல்கிற. அப்போது தப்பு ஃபுல்லாக உங்கள் குடும்பத்து மேலே தான் இருக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உடனே பாக்கியம் இருந்துட்டு, ஏன் மயில் வாயை திறந்து சொல்லுடி, அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே அதாவது பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் என்னை கொடுமை பண்ணாங்கன்னு வாயை திறந்து சொல்லு மயில், அப்போ தானே ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம மயிலுக்கு அதாவது இப்படி சொன்னால் அது வேறு மாதிரி போயிடுமோ, அப்படி சொன்னால் அது வேறு மாதிரி போயிடுமோ, கடைசி வரைக்கும் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே வாயை திறந்து பேச மாட்டேன்றாங்க. இப்போ மீனா இருந்துட்டு இப்போ தான் வராங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எவ்வளோ தான் கேட்டாலுமே அவங்க வாயிலிருந்து உண்மை வராது. ஏன்னா என் அத்தையும் என் மாமாவும் கொடுமை பண்ணியிருந்தா தானே என் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருமா, உன்னை
முன்னாடியே நான் போயிட்டு ஒரு ஓரமா உட்கார சொன்னேன்ல. நீ எதுக்காகம்மா வந்து வந்து நடுவுல குறுக்குல மூக்க நுழைச்சு பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே போலீஸ் கிட்ட சொல்றாங்க மீனா, "இங்க பாருங்க மேடம், என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது படிப்பு விஷயம் எல்லா விஷயமுமே இவங்க ஏமாத்துனவங்க தான். அது மட்டும் இல்லாம நகை விஷயத்துலயுமே ஏமாத்திருக்காங்க. அ அது மட்டும் இல்லாம அத விட மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவ காட்டுறாங்க. யாரும்மா இது? இது தான் மயில் மாரியே இருக்கு. பக்கத்துல இருக்கிறது யாரு? சரவணன் தானே இவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படி வாங்க மேடம் வழிக்கு. ஏன்னா இந்த மயிலுன்றவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்த விஷயத்தையுமே மறைச்சிருக்காங்க. இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் மேடம் எங்களுக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம இவங்க அ அதாவது இவங்களுக்கு ஒரு குழந்தையுமே இருந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட ஒரு குழந்தையுமே பெத்திருக்காங்க. அந்த குழந்தைய அநாத ஆசிரமத்தில சேர்த்திருக்காங்க மேடம். இவங்க எவ்வளோ கல் நெஞ்சுக்காரவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மீனா வந்து மயிலோட வாழ்க்கை அதாவது கல்யாண வாழ்க்கை விஷயத்த எல்லாத்தையுமே இங்க தெள்ள தெளிவா போலீஸ் கிட்ட சொல்லவும், இத கேட்ட மயிலுக்கு, பாக்கியம், நம்ம மாணிக்கம் இவங்க எல்லாருமே ரொம்பவே வெடவெடுத்து போயிடுறாங்க. அப்படியே மரண பயம். படபடங்குது. ஹார்ட் பீட் எல்லாம் ரொம்பவே துடிக்குது. ஐயோ! போச்சு முடிஞ்சுச்சு. நம்ம சொன்ன பொய் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்களே! இனிமே மயில் வந்து சரவணன் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்ல. போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு பக்கம் அழுதுகிட்டு நிக்கிறாங்க. மேடம் அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க மேடம். அவங்க பொய் சொல்றாங்க. என் பொண்ணுக்கு ஒரே கல்யாணம் தான் நடந்தது. அதுவும் சரவணன் மாப்பிள்ளை கூட மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சரவணன் நம்ம கோமதி எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எம்புட்டு பெரிய உண்மைய மறைச்சிருக்காங்க இவங்க. எவ்வளோ தில்லாலங்கடியான குடும்பமா இருந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க. இங்க சரவணன் பேச போகவும் உடனே கோமதி இருந்துட்டு, "இங்க பாரு சரவணா, அதான் மீனா எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிட்டால்ல. அவங்க பேசி தீர்த்துக்கட்டும். இங்க பார் நீ கோவப்படாம சைலண்ட்டா நில்லு. கண்டிப்பா அந்த மயில் தப்பு பண்ணால, தப்பு பண்ணதுக்கான தண்டனைய அவ அனுபவிச்சே ஆவா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கோமதி வந்து சொல்றாங்க. சரவணனுமே ரொம்பவே கோவமா மொறச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. இப்போ இங்க இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு மயில்கிட்ட, "இங்க பாரும்மா, ஏற்கனவே உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு. குழந்தையும் இருந்திருக்கு. குழந்தைய எடுத்துட்டு போய் அநாத ஆசிரமத்தில சேர்த்திட்டு, நீ இன்னொரு கல்யாணத்தையுமே பண்ணிட்ட. அந்த குடும்பத்துக்கிட்ட எக்கச்சக்கமான பொய்ய சொல்லி அந்த குடும்பத்தவே ஏமாத்தி, இப்போ அந்த குடும்பத்து மேலேயே வரதட்சணை கொடுமை கேஸுன்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கெல்லாம் பயம் இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம போலீஸ் வந்து கேட்கவும், உடனே இங்க பாக்கியா இருந்துட்டு, "என்ன மேடம் அவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அவங்க இன்னும் வெறும் வாயால சொல்ல கிடையாது. ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆதாரமா இருக்கு. எதுவுமே வாயில சொன்னா நாங்க நம்ப மாட்டோம். விசாரிப்போம். அதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் வந்து பாக்கியத்து கிட்ட சொல்லவும், பாக்கியம் இருந்துட்டு, "இல்ல, இல்ல என்னால ஒத்துக்கவே முடியாது. என் பொண்ணு மேல நீங்க அபாண்டமா பழி போடுறீங்க. என் பொண்ணுக்கு ஒரே ஒரு கல்யாணம் தான் நடந்தது" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதவே சொல்லி இங்க நம்ம பாக்கியம் வந்து எப்படியாவது சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க நம்ம போலீஸ் இருந்துட்டு, உங்க மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள இருந்தா தான், அதாவது உங்களுக்கு நாங்க லாடம் கட்டினா தான் நீங்க திருந்துவீங்க. இன்னொரு நாளைக்கு இப்படி ஒரு குடும்பத்த, அப்பாவியான குடும்பத்த நீங்க ஏமாத்த மாட்டீங்க. உங்களுக்கு இருக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க மயில் வந்து பயங்கரமா அழுகுறாங்க. "மேடம், மேடம் தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். எ எனக்கு கல்யாணம் நடந்துச்சு தான், உண்மைதான்" அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம மயில் வந்து வாய திறக்குறாங்க. உடனே போலீஸ் இருந்துட்டு, "என்னம்மா இம்புட்டு நேரமா நாங்க காட்டு கத்து கத்திக்கிட்டு இருந்தோம். வாயவே தொறக்காம ஊம கொட்டா மாதிரி கம்முன்னு நின்னுக்கிட்டு இருந்த. இப்ப என்னடான்னா, ஆமா கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க நம்ம சரவணன், அரசி, கோமதி, பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆவுறாங்க. உடனே இங்க இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, "சரிம்மா, உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஒத்துக்கிட்ட. அப்போ உங்க மாமியார் குடும்பம் வரதட்சணை கொடுமை பண்ணாங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்ல மேடம், என் மாமியார் குடும்பத்துல உள்ள எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. என் அம்மாவும் என் அப்பாவும் சேர்ந்து தான் இப்படி ஒரு பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னனே, அந்த வாழ்க்கை கூட எனக்கு சரியா அமையல மேடம். அவரு அ அ அதாவது எனக்கு சீக்கிரமா கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு என் அம்மா, அப்பா கிட்ட நான் எத்தனையோ டைம் சொன்னேன். ஆனா, என் பேச்ச கேட்காம எனக்கு வலுக்கட்டாயமா கல்யாணத்த பண்ணி வச்சுட்டாங்க. அங்க போயிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். என் மாமியார், என் மாமனார்ன்னு சொல்லிட்டு, என் நாத்தனார்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன ரொம்பவே வாட்டி அதாவது
ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க. ஒவ்வொரு வேலையா செய்ய செய்ய மறு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கூட எனக்கு உட்கார்றதுக்கு கூட டைம் இருக்காது மேடம். சரிங்க மேடம், வேலைய கூட செஞ்சிடலாம். ஆனா என் புருஷன் வருவான் பாரு, கஞ்சா அடிச்சுட்டு நல்லா ஃபுல் போதையில வருவான். என்ன போட்டு ரொம்பவே அடிக்குவாங்க மேடம். இப்படி நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டேன் மேடம். அதுக்கப்புறம் அவன் நிறைய போதை அடித்து அடித்து அவன் செத்து போயிட்டான் மேடம். அதுக்கப்புறம் நானும் என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு அப்போது கை குழந்தையா இருந்தது. அதுக்கப்புறம் நான் என் குழந்தைய பார்த்துக்கிட்டு எப்படியாவது காலத்தை கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் அம்மாவும் என் அப்பாவும், உனக்கு என்ன வயசாயிடுச்சு, உனக்கு இப்போ தான் சின்ன வயசாக இருக்குது, நீ குழந்தைய வச்சுக்கிட்டு நீ எப்படி ஓரியாட போகிற, அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைய பார்த்துக்கிறது யார், உனக்கே என்னால் சோறு போட முடியாது, இப்போ இந்த குழந்தைக்கும் சேர்த்து சோறு போட முடியுமா, உன் அப்பனோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியும்ல. உன் அப்பன் உன்னையும் என் சுடரு, அதாவது என்னை யாரையுமே குடும்பத்துக்காக அவன் உழைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது மளிகை செலவு கூட எதுவுமே வாங்கிட்டு வந்து போட மாட்டான். இப்படி உன் அப்பானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை கரை சேர்த்தலான்னு சொல்லிட்டு சேர்த்தனேன். இப்போது உன் புருஷனும் செத்து போயிட்டான். இப்போது ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் யார் பார்த்துக்கிறது? இங்கே பாரு மயிலு, நான் சொல்கிறத கேளு, இந்த குழந்தைய அனாதை ஆசிரமத்தில் சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா சொன்னாங்க மேடம். அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கவே இல்லை. இல்லை, நான் என் பிள்ளைக்காக தான் வாழ்வேன். நீங்கள் எனக்கு யாரும் சாப்பாடு போட வேண்டாம். என் பிள்ளைக்காக நான் உழைச்சி, நான் சம்பாதிச்சு என் பிள்ளைய வளர்த்தி ஆளாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ டைம் சொன்னேன் மேடம். ஆனால் எனக்கே தெரியாமல் இவங்க நான் வேலைக்கு போகிற டைமில் என் பிள்ளைய கொண்டு போயிட்டு எங்கேயோ தெரியாத அனாதை ஆசிரமத்தில் சேர்த்திட்ருக்காங்க. எனக்குமே அப்போ தெரிய வரல. ஏதோ வெளியே விளையாடிருந்தப்போ யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் எப்படி அழுந்தேன் தெரியுமா மேடம்? இவங்க அனாதை ஆசிரமத்தில் சேர்த்திருக்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். இப்போ நான் சொல்லி தான் மேடம் தெரியும். அதுவும் எந்த அனாதை ஆசிரமத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல மேடம். யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு என் அம்மாவும் என் அப்பாவும் என்கிட்ட போய் சொன்னாங்க. அது நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் சோறு தண்ணி இல்லாமல் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா மேடம். என் பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ, ஐயோ என்ன கொடுமை பண்ணாங்களோ, யார் தூக்கிட்டு போனாங்களோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு வெந்து கிடந்தது தான் அதிகம் மேடம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. அப்படி அப்படியே நானும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி, எனக்கு அப்புறம் என் தங்கச்சி இருக்கா. என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக என் அம்மாவும் என் அப்பாவும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் வேறு எங்கேயாவது தனியாக கூட ரூம் எடுத்து நான் இருந்துக்கிறேன், சுடருக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஆனால் இல்லை இல்லை, நீ வாளா வெட்டியா இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சுடரை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நீ கட்டாயம் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வேண்டாம் வேண்டான்னு மறுப்பு சொல்லியுமே அவங்க கேட்கல மேடம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வசதியுமே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் மேடம் சாப்பாடே சாப்பிடுவோம். மீதி 2 வேளை நாங்கள் பட்னி தான். ஒரு ஒரு நாளைக்கு நாங்கள் சாப்பிடாம கூட படுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கஞ்சி கூட குடிச்சிருக்கோம் மேடம். ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப வறுமையான வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு 2, 3 பேர் மாப்பிள்ளைங்க என்னை பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை மேடம். ஆனால் என் அப்பா அம்மா வற்புறுத்தி சுடரோட வாழ்க்கைன்னு என்னை என்னென்னமோ சொல்லி ஒத்துக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்தவங்களுமே நான் 12ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்றத அதாவது என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்டுகிட்டே அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. எனக்கு வயசும் அதிகமாகிக்கிட்டே போனது. அதுக்கப்புறம் ஜோசியர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே இன்னும் ஒரு 2, 3 மாதத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் பொண்ணு உங்கள் கூடவே தான் இருப்பா. நீங்கள் ஒரு 2, 3 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லை, 1000 பொய்யை சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை நடத்தலான்னு சொல்லிட்டு அந்த ஜோசியக்காரன் சொன்னான் மேடம். அதுக்கப்புறம் என் அம்மாவும் என் அப்பாவும் அதே பிடிச்சிக்கிட்டாங்க. பொய்யெல்லாம் சொல்லி எனக்கு வாழ்க்கை அமையணுன்றது எதுவுமே இல்லை, எனக்கு 2ஆம் தரமாக இன்னொரு கல்யாணம் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பிடிவாதமாக தான் இருந்தேன். இப்போ என் அம்மா இங்கே பாருடி, கடைசி வரைக்குமெல்லாம் உனக்கு என்னால் கஞ்சி ஊற்ற முடியாது, இங்கே பார், நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் தான் ஆகணும், தனியாகவும் உன்னை விட முடியாது, உன்னால் சுடரோட வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியே என்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க திரும்பவும். அதுக்கப்புறம் சரவணன் மாமா குடும்பம் தான் வந்தாங்க. ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லா அருமையாக பேசினாங்க. அவங்க பேசுகிற விதத்துலேயே தெரிஞ்சிருச்சு அவங்களோட மனசு, அவங்களோட குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் எல்லாருக்கிட்டையுமே விசாரித்து பார்த்ததில் அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரி, எனக்குமே ஆசை வந்தது, 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது நம்ம நல்லா நிம்மதியாக வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால்
இவங்க நான் எம்ஏ படிச்சிருக்கிறதா பொய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வயசுலேயுமே 2 வயசு அதிகமாக தான் இருந்தது அவரோட. ஆனால் 2 வயசு குறைவாகவே இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொன்னாங்க. நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். நீ சொன்னா தாண்டி கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா இவங்களும் போயிடுவாங்க, உனக்கு யாருமே மாப்பிள்ளை வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னை ஒத்துக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பொய் சொல்லவும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் ரொம்பவே பயந்துக்கிட்டே இருந்தேன் மேடம். எப்போ உண்மை வெளியே தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி நெருப்புல நிக்கிற மாதிரி இருந்துச்சு மேடம். இப்போ உண்மை தெரிஞ்சதுமே எல்லாருமே என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. இப்போ எனக்கு இன்னொரு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்குன்ற விஷயம் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இனிமே என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்கன்ற விஷயம் எனக்கு நல்லா உறுதியாக புரிஞ்சிருச்சு. அவங்க நல்லா இருக்கட்டும் மேடம். இனிமே யாரையுமே நான் தொந்தரவு பண்ண போகிறது கிடையாது. தப்பு ஃபுல்லாகவே என் அம்மா அப்பா மேலேயும் என் மேலேயும் தான் இருக்குது. எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க. என் மாமியார், என் மாமனார், என் நாத்தனார்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க. அவங்க மேலே இவங்க கேஸ் போட்டது ரொம்ப ரொம்ப தப்பு தான் மேடம். அதை விட என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இவங்க மேலே வரதட்சணை கொடுமை கேஸ் போட்டிருக்காங்கன்ற விஷயமே எனக்கு தெரியாது. என் அம்மா வந்து முன்ன தான் சொன்னாங்க, நீ அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுடின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க மேடம். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு கொள்ள ஆசை. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு போனதுலேருந்தே எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தவங்க கூட என்னை காயப்படுத்துகிற மாதிரி பேசவும் மாட்டாங்க. வேலை செஞ்சுனே இருக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தவும் மாட்டாங்க. என் விருப்பம் என்னவோ அதுதான் அப்படின்ற மாதிரி அந்த குடும்பத்தில் என்னை எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க மேடம். அதனால தான் எனக்கு சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசையே வந்தது. அவருமே ரொம்பவே நல்லவர் மேடம். இப்படி அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அந்த குடும்பத்தில் நான் கடைசி வரைக்கும் நான் என் லைஃப்பை அங்கே கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இப்படி இப்படிப்பட்ட பொய்யை என் அம்மாவும் என் அப்பாவும் சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுமே இப்போது எல்லாருமே என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. மற்றபடி என்னை வரதட்சணை கேட்டோ பணம் கேட்டோ என்னை கொடுமை பண்ணலை மேடம். அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலே எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே இன்ஸ்பெக்டருமே சரிம்மா, உன் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி அறியவே இல்லை. ஏம்மா, பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்கள் இங்கே வந்து கேஸ் கொடுத்துருக்க கூடாது. அவங்க கிட்ட போயிட்டு பேசி சமாதானமாக போயிருக்கணும். எங்கே மேடம் அவங்க பேசவா விடுறாங்க? நான் பேசுனா மட்டும் சமாதானமாக போயிடுவாங்களா அவங்க? அவங்கெல்லாம் அப்படியேப்பட்ட ஆளுங்க இல்லை மேடம். அவங்கெல்லாம் கெட்டவங்க. ஏன் அப்படி என்ன போய் சொல்லிட்டோம்? ஊர் உலகத்தில் நடக்காததா சொல்லிட்டோம்? ஏதோ 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா, படிக்கல, வயசு விஷயம், இதெல்லாம் ஒரு மேட்ரா மேடம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, ஏம்மா, இப்படி ஒரு கொடுமை உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்துக்கு யாராவது உங்களை மாதிரி ஒரு ஃப்ராட் வேலையை பண்ணியிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏதோ சாதாரணமாக சொல்கிறீங்க, 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை ஒரு வார்த்தை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? சொல்லியிருந்தா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. இல்லைனா அவங்க வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. எதுக்காக அந்த குடும்பத்தவே அப்படி போட்டு வாட்டி எடுத்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மேடம் சொல்கிறீங்க? அப்போது 2ஆம் தரமாக கல்யாணம் நடந்திருக்குன்னா நடக்க போகுது அப்படின்னா அந்த மாப்பிள்ளை ஒத்துக்குவாரா? யார் தான் ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியுதுல்ல உங்களுக்கு, உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக தானே இன்னொரு வாழ்க்கையவே நீங்கள் அமைச்சு கொடுக்குறீங்க. அப்போது எல்லாமே சரியாக இருக்கணும்ல. நீங்கள் பொய் சொல்லினீங்கன்னா கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொய் வெளியே வந்து அதனால் பெரிய பிரச்சனை உங்கள் பொண்ணுக்கு தான் அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்த்துருக்கணும். யோசித்து பார்க்காம கல்யாணம் நடந்தால் போதும், பொண்ணை வீட்டை விட்டு துரத்தி விட்டால் போதும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ போலீஸுமே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. மேடம், ஏதோ நடந்தது நடந்து போச்சு மேடம். என் பொண்ணையும் அந்த சரவணன் மாப்பிள்ளையும் ஒன்று சேர்ந்து வாழ சொல்லுங்களேன். என் பொண்ணை அந்த வீட்டுக்கு வாழ்கிறதுக்காக அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். என்னம்மா, என்ன ஏதோ கடனாக ஒரு 500 ரூபா பணத்தில் அனுப்பி இது அதாவது ஃபோன்பேயில் இல்லை கூகுள் பேயில் அனுப்பி வைமான்ற மாதிரி ஏதோ உங்கள் பொண்ணை அந்த வீட்டுக்கு வாழ வைக்கிறதுக்கு அனுப்பி வைக்க சொல்லி என்கிட்ட சொல்கிறீங்க. அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் இதெல்லாம் முடிவெடுக்கணும். நீங்கள் எல்லாருமா ஒன்று சேர்ந்து உட்காந்து பேசி தான் முடிவெடுக்க முடியும். என்கிட்ட சொன்னால் நடந்துருமா? சம்மந்தப்பட்டவங்க அங்கே இருக்காங்க. பாதிக்கப்பட்டவர் அவர் சரவணன் தான் இதில் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டு நொந்து போனவர். உங்களை மாதிரி ஒரு ஆளுங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த அப்பாவியான குடும்பங்க தான் அதாவது கஷ்டப்படுது. உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது ஈவு இறக்கம்னு ஒன்று இருந்திருந்தா இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று வேணும், சரிங்களா? இந்த மாதிரி தப்பை இனிமேல் உங்கள் 2வது பொண்ணு விஷயத்துலையும் பண்ணிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து அதாவது பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு
ஒரு 6 மாசமாவது ஜெயில்ல இருங்க. அப்பதான் இப்படி ஒரு குடும்பத்த ஏமாத்தாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே பாக்கியம் இருந்துட்டு, "ஐயய்யோ! வேண்டாம் மேடம். தயவு செஞ்சு எங்கள விட்டுருங்க மேடம். ஏதோ எங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி நாங்க பண்ணிட்டோம். மன்னிச்சிடுங்க மேடம்" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரும்மா, போய் உட்காரு போ" அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாணிக்கம் இருந்துட்டு, "ஐயய்யோ! பாக்கியம் என்ன பாக்கியம்? நம்மள ஜெயில்ல போடுறேன்னு சொல்றாங்க. ஐயய்யோ! போச்சு. நான் களியெல்லாம் சாப்பிட்றதுக்கு தயாரா இல்ல. அது மட்டும் இல்லாம, இவங்க எல்லாருமா சேர்ந்து அடிப்பாங்களே! அத அதாவது தாங்கிக்கக்கூடிய சக்தி கூட எனக்கு இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு, எங்க மாணிக்கம் வந்து பயங்கரமா அழுகுறாங்க. "யோவ்! ச்சீ! அழுவ நிப்பாட்டியா? நீலாம் ஆம்பளையா? அழுகுற? பொம்மனாட்டி! நானே ரொம்ப தைரியமா இருக்கேன். உனக்கு என்னய்யா வந்தது? மயில்பிள்ளையோட வாழ்க்கைய எப்படியாவது காப்பாத்திரலான்னு நெனச்சேன். ஆனா, காப்பாத்த முடியலையேய்யா! உன்னால ஏதாவது செய்ய முடிஞ்சா செஞ்சிருக்கலாம்ல. உன்னால என்ன முடிய போகுது? உன்னலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரு, என்ன சொல்லணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்க நம்ம கோமதி நம்ம மீனாவ கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "மீனா, நீ மட்டும் இல்லன்னா கண்டிப்பா வெளியவே விட்டுருக்க மாட்டாங்க. இந்த பாக்கியமும், மயிலும் சேர்ந்துக்கிட்டு எங்கள உள்ள தான் தள்ளியிருப்பாங்க. தப்பு பண்ணாமயே நம்ம இப்படி தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு மீனா" அப்படின்னு சொல்லவும், சரிங்க அத்த, அழுகாதீங்க. அவங்க ஏதோ ஒரு இதில சொல்லிட்டாங்க." "என்ன மீனா நீயும் அப்படியே சொல்ற?" "இல்ல அத்த, எனக்கு என்னமோ இந்த மயில் அக்காவோட அம்மா, அப்பா மேல தான் மொத்த தப்புமே இருக்கு. மயிலக்கா அவங்க அவங்களுக்கு பொறந்ததே சாபக்கேடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் கல்யாணமே பண்ணி வைப்பாங்க. வீட்ட விட்டு தொரத்திரணும், ஒரு வேளை சாப்பாடு கம்மியாகும்னு சொல்லிட்டு இவங்க பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்கு பார்த்துருக்காங்க. என்ன பண்றது? இப்ப காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது அத்த" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுமே சொல்றாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க் யூ.